எல்லாருக்கும் நெருசனை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த பேச மாட்டேன், கவலைப்பட்டேன். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்காண்ணன், சொக்கண்ணன், ஓனரம்மா ஆர்பியா மேடம், வெற்றிமாறன், கவின் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்க்கறதுலாம் தெரியுது, தலையாகுது, என்ன பேசுறதுன்னு தெரியல. முதல்ல விக்காண்ணன் கிட்ட போயிடலாம். இந்த படத்துல இந்த படத்துல ஒவ்வொருத்தையும் அவங்க யாருன்னு ரசிச்சு ருசிச்சு உள்ள டீப்பா போய் ஷூட் பண்ண வரல. நானும் அப்பப்போ சொன்னேன், இவன இது வெற்றிமாறன் பண்ணா நீ இந்த மாதிரி படம் எடுத்துட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆமா இல்ல அப்ப இன்னொரு நாட்டைக்கு போனான்ட்டு எக்ஸ்ட்ரா வரல. அது படம் பார்த்தா தான் தெரியும். விக்காண்ணன் உனக்கு ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக. இந்த படம் உனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஆதி ராஜசேகர் சார் பற்றி சொல்லலாம்னா, நான் ஒரு படம் 3ஆம் படம் பண்ணேன், நெட்ரிகன் ருத்ரன். இது 3ஆம் படம் சார். அவரை பற்றி நம்ம எதுவுமே சொல்லணும்னா இயக்குனர் சக்கர் மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க கேமராவில். சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. பவன் வந்து எனக்கு 20 வருஷமா தெரியும் தலை. நான் அவர் டான்சர் தலை, பெரிய டான்சர். ஒண்ணு அவர்கிட்ட கத்திய கடமாதிரி கொடுத்து சார் வில்லனாவே காமிச்சிருக்கீங்களா, பெரிய டான்சர் சார் அவரு. ஆனா கத்தியில வச்சுட்டு கத்தாவே ஒரு விழுத்தனம் பண்ண பத்தியா நீ என்ன சூப்பர். ஒண்ணு ரொம்ப சந்தோஷம். தானு சார் இருக்காரு, ப்ரொடியூசர்லாம் ப்ரொடியூசர் அவரு. ப்ரொடியூசர் சூப்பர் ஸ்டார் சொல்லுவேன் சார். நானும் வீரத்தை அடிச்சுட்டு தான் வந்துக்கிறாங்க. ஆமா, அதே 5ஆம் நம்பர் பெருதா ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து சினிமாவில் வந்து 4 ஷீட் 6 ஷீட்லாம் முன்னாடி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் 24 ஷீட் அடிக்கிற அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடில எங்களுக்கும் ஒரு ட்ரீம் ஆகும். நான் வீரசாமி ஷீட் தானு சார் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணுன்ட்டு. எல்லாருக்கும் அவர் தான் ஒரு வழிகாட்டி மாதிரி சொல்லுவேன் நான். கதிரேசன் சார் வணக்கம் சார். பற்றி பேசுறது ஜிவி தமிழ் சினிமாவின் வைரம் மாறினீங்க. என்ன ரெண்டு நேஷனல் அவார்டுல. ஆமா, இதுக்கப்புறம் குடும்பத்துக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன தேங்க்யூ சிவதண்ண. ஆமா தெரியும், சரி பேரு மாமா கூட சொல்லிக்கலாம். சேது மாமா அவர் வந்து அவர் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு நம்ம நடிக்கிறதுனா ஒரு பாராட்டுறதுன்னா அது சேது மாமாவை தான். நம்ம நடிச்சு ஒரு ஃபோன் பண்ணா அது அவர்கிட்ட தான் வரும். ரொம்ப நன்றி. அவ்வளோ ஒரு படம் பண்ணேன். வாழ்க்கையிலும் யதார்த்தமா இருப்பாங்கல, நடிப்புலையும் யதார்த்தமா இருப்பாங்கல. நான் எப்படியாவது எங்க டேரக்டர் போத்தோம்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த டியா நான் கோபி கிட்ட பொட்டக்கிட்ட சண்டை போட்டா எப்படி காலில் உயர்த்துட்டு அழகா சொன்னீங்க. நான் நேற்று கூட சண்டை போட்டு இந்த வீடியோ காமிச்சேன். சிவதனை பாரு, இந்த எவ்வளோ அழகா பேசியிருக்காரு, எப்படி காலில் உயர்த்துட்டு தைக்கிட்டு காலில் நீ ஃபர்ஸ்ட் காலில் விட சொன்னா. என்ன அந்த வீடியோலாம் பார்த்தா கோர்ட்டில் பாருங்க, டைவர்ஸே வாங்க மாட்டாங்க இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது மாமா, சூப்பராக இருந்தது. அது ஆண்ட்ரியா மேடம் சொன்னோம். அவங்கள பற்றி சொன்னால் வடச்சென்னை மொத்தமே ஒரே டேரக்டர் முடிச்சிருக்காங்க. நான் ராஜ பட்டாட்டிடா அப்படின்ட்டு ஒரே டேரக்டர் அந்த படம் கதையே இருக்கும். மேடம் இந்த படம் அவங்க சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பணம் கொண்டு கொண்டோம். வெற்றிமாறன் சார் வந்து தமிழ் சினிமாவில் நம்ம வந்து ஒரு காலம் தூக்கி விட்டுருவாங்க. எப்பவுமே எந்த ஸ்டேட் போனாலுமே எங்க ஏரியாவில் ஒரு வெற்றிமாறன் ஒருத்தர் இருக்காரு. அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம். சார் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். அதுவும் நான் வந்து உங்க படத்தை நடிக்க முடியும்னாலும் உங்க ப்ரொடக்ஷன்ல நீங்க வந்து ஒரு பார்த்து ஒரு கரெக்ஷன் பண்றீங்கல்ல, அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம். இது எப்படி எங்க டேரக்டரு நம்ம வாழ்க்கை, நம்ம இன்னைக்கு நிற்கிற இடம் எல்லாமே அவர் கொடுத்தது தான். சார் ரொம்ப நன்றி. கவின் வந்து எல்லாம் அது வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரி நான் பாராட்டாம யாரும் பாராட்ட முடியும். அந்த மாதிரி நம்ம உரிமையெடுத்துக்கலாம். கவின் இந்த படமும் ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கு. கூட நடிக்கிற நாசமா போகாம பார்த்துட்டு நாசமா போக விட்டுறாம என்னையே கை பிடிச்சி ஐயோ அப்புறம் இந்த மாதிரி டைரக்ட் பேச விடாம என்னை வந்து ஒரு சட்டெல்லாம் ஒரு நடிக்க வச்சேன். இதே மாதிரி நேர்தலோட சொல்லுவாங்க
கூட நடிக்கும்போது நல்லா அவர் கையோட சேர்த்து அனுப்பிச்சுப்பாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய படமா அமையும். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நீங்க சைன் பண்ணிக்கிற எல்லா படமும் ரொம்ப நல்ல படமா அமையும். நன்றி, வணக்கம். ஆசைப்படுறோம். ஓகே, முதல்ல நீங்க மாறக்கூடிய நபர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். அவருடைய மாஸ்க் போடுறீங்க, உடனே ஜிவி பிரகாஷ் மாறிடுவீங்க. சூப்பர். ஓகே, அடுத்து வந்து ருஹானி சர்மாவுடைய மாஸ்க் போட்டுக்கிறீங்க. அவங்களுக்கு தெரியல, எனக்கு அவ்வளோ ஹீரோயின் அந்த படத்துல. என்ன பண்றீங்க? ருஹானி சர்மா மாறிடுவீங்க. அவ்வளோதான் பண்ணோம், என்ன பண்ணோம். ஓகே, அடுத்தது ஆண்ட்ரியா மேடம் மாறுறீங்க. சொல்லிட்டேன், ஏமா மாஸ்க் போட்டு தான் பேசுனேன், நீ நம்ம புதுசாக ஒரு மாஸ்க் போட சொல்றேன். இது புதுசு, வேற மாதிரி. ஓகே, கவின் சார் மாறுறீங்க. அதுதான் இப்போ பண்ணிட்டீங்க. நீங்க அதை பண்ணல, வேற மாதிரி. வேற என்ன பண்ணோம்? இப்போ கவின் சார் மாறிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? காலையில எழுந்த உடனே காலையில எந்திரிச்சு என்ன பண்ணுவேன்? அதான் தெரியும், காலையில எந்திரிச்சாங்க மதியம் வந்து எந்திரிக்கும். ஓகே, இதே சர்வீஸ் சார் மாறிடுவீங்க. தலைவர் நான் டேமேஜே பண்ண மாட்டேன். சரி, வெற்றி மாறன் சார். ஐயோ, கரெக்டாக கை விடுறவங்க இருக்கும், அதெல்லாம் போகவே போகுது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நெல்சன் சார் மாறிடுவீங்க. ஐயோ, நான் வீட்டுக்கு போனோம், நிறைய படம் தூக்கணும், நிறைய சாப்பாடு சாப்பிடணும். நம்ம பேட்டில் சாப்பாடு தீர்ந்துச்சு, நான் தரேன் ஒரு ரூபாய் மிச்சம் போட்டு ஒரு வருஷத்துக்கு சாப்பிடணும்னு சொல்லுவேன். அது கெட்டுறதுமா? சரி, நல்லா இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்க, இப்படியே இருக்கணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.